3.14159 equals 2 into 10 e to the minus 6 அப்படிங்கிறது இரண்டில், அதாவது 10 லட்சத்தில், அது 1 லட்சம், 10 லட்சத்தில் 2 பங்கு. அதே தான் இங்க நமக்கு காட்டப்பட்டுள்ளது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தின் முறை தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன் எனப்படும் floating point representation, அதாவது scientific notation. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஏழு மொழியில் எப்படி ஒரு கூட்டுதல், கணித்தல், அப்புறம் பல எண்களை வைத்து கணித்தல் என்பதை பார்த்தோம். அதாவது ஏழு மொழியில் இப்போ நீங்கள் எளிதாக எப்படி கணிதம் எல்லாம் செய்யலாம் என்று பார்த்தீங்க. அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம மாறி என்கின்ற ஒரு கட்டளையை பயன்படுத்தி எப்படி ஒரு பெயர் என்பதை ஒரு மாறியாக வைத்து ஒரு அச்சிடுதலை எடுத்துக்காட்டை பார்த்தோம். இப்போ இன்னொரு மாறியை, கூட்டுதல் என்கின்ற ஒரு மாறியை வைத்து எப்படி நாம் ஒரு கணக்கை வைத்துக்கொள்வோம் என்று பார்ப்போம். இப்போ நீங்களே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மொத்தமாக காசு எவ்வளோ உள்ளது, பல பேருக்கு உள்ளதா எப்படி மாற்றுவோன்னு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சுவையான எடுத்துக்காட்டு. ஏன்னா இதிலிருந்து உங்களுக்கு மாறியின் ஒரு சக்தியை உங்களுக்கு அதை விளக்கும். அதாவது கணினி வழியாக ஒரு சிறிய ஒரு கருத்தை கணினி மொழியில் நீங்கள் அதை சொல்லிவிட்டால், அதை பிறகு தேவைப்படும்வாறு அதை மாற்றிக்கொண்டால் அது ரொம்ப இயல்பாக அது செயல்படும். அப்புறம் உங்களுக்கு அது ஒரு நல்ல உதாரணம் கற்றுக்கொள்ள. இப்போ அதே மாதிரி காலையில் அந்த உணவு உண்ற காசை கழித்து கொண்டோம் மொத்தத்திலிருந்து. அதே மாதிரி மதியத்தில் உண்டதையும் கழித்து கொள்ளணும். மதியம் 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 காசு, அப்புறம் இரவில் உள்ள காசு எவ்வளவு, மீதம், அதுதான் உங்களுக்கு மீதம். அது எப்படின்னா அது மொத்தத்திலிருந்து இது. ஸோ இப்போ இதை இயக்கினால் உங்களுக்கு வந்து ஒரு வரவு செலவு என சொல்லக்கூடிய ஒரு நிரல் இது. அதையும் நம் இப்போ இங்கே ஹேஷ் என சொல்லக்கூடிய படும் இந்த ஒரு எழுத்து வந்து எழில் மொழியில், அதாவது கருத்துக்களை நீங்கள் எழுதி பராமரிக்க உதவும். அதாவது எல்லா எழில் மொழியில் உள்ள எழுத்தும் கட்டளைகள் அல்ல, எல்லா வார்த்தைகளும் கட்டளைகள் அல்ல. நீங்கள் சில நேரத்துக்கு எழில் மொழியில் கட்டளைகளை எழுத வேண்டும் என்றால் அதை எழுதிக்கொண்டு அந்த கட்டளை என்ன செய்கின்றது என்ற கருத்தை நீங்கள் பின்பு வரும் நிரலாக்கர்கள் படித்து புரிந்து கொள்ளும் வகையில் அந்த கருத்துக்களை அங்கு எழுதலாம். அதுதான் காமெண்ட் எனப்படும் கருத்து. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இந்த பின்வரும் நிரல், அதாவது வரி 13லிருந்து 26 வரைக்கும் உள்ளத நிரலை நாம் வந்து வரவு செலவு நிரல் என்று பின்வரும் நிரலாக்கர்கள் படித்து புரிந்து கொள்ளுமாறு ஒரு கருத்து வரியை எழுதுவோம் இங்கே. ஸோ வரவு
ஒரு இடம் விட்டுக்குங்க. செலவு கணக்கு. ஓகே. ஸோ இப்போ இதை இயக்கி பார்த்தால் என்ன வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு நாளின் முடிவில் உங்களுக்கு எவ்வளவு காசு உள்ளது என்பதை பார்ப்போம். நிரலை இயக்குங்கள் என்ற பட்டனை கிளிக் செய்வோம். இங்கு பார்த்தால் அது இயக்கி கொண்டுள்ளது. நிரல் சரியாக இயக்கி முடிந்தது. உங்களுக்கு ஒரு கோப்பு கிடைத்தது. இது ஒரு வேடிக்கையான ஒரு எழில் மொழியில் உள்ள இது. சரியாக பண்ணால் உங்களுக்கு கோப்பு கிடைக்கும். இல்லாட்டி சிவப்பான எழுத்தில் நீங்கள் பண்ண தவறுகளை எல்லாம், நிரலின் தவறுகளை எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ காலையில் உங்களுக்கு 100 எண்ணிக்கை ரூபாய் உள்ளது. காலை டிபன் பிறகு 100லிருந்து 20 கழித்தால் 80. அப்புறம் மதியத்தில் 80லிருந்து 50 கழித்து 30. இரவில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம எழிலிருந்து கற்றுக்க முடியும். அதாவது இந்த வரவு செலவு கணக்கு. இப்போ வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க நீங்கள் வைத்திருக்கும் காசுக்கு கூடுதலாக ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க கொடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கு நபர்கள் 3 நபர்கள் கூட வந்து உள்ளனர் இல்லையா? அவங்க வந்து நபர்கள். ஸோ அந்த நபர்களை ஒரு மாறியாக நீங்கள் எழில் மொழியில் வைத்துக்கொள்ளலாம். அப்போ வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்போ நபர்கள், நபர் 3 இல்லை, ஒரு 10 நபர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அப்போ காலையில் காசு எவ்வளவு? 5010. அப்புறம் ஆனால் ஒருத்தருக்கும் நீங்கள் காலை மாலை வரவு செலவு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னாக்கா, அந்த காலை என்ற கணக்கில் இருந்து அந்த நபர்களை பெருக்கிக் கொள்ளணும். ஒரு செலவும் உங்களுக்கு அத்தனை நபர்களாக கூடிக்கொள்ளும். ஸோ மதியத்தையும் நபர்களாக பெருக்கிக் கொள்ளவும், இரவிலும் நபர்களாக பெருக்கிக் கொள்ளவும். ஏற்கனவே நபர் என்பது நீங்கள் மட்டும்தான், அதனால் நபர் என்பது 1ஆக இருந்தது. ஆனால் இப்போ நபர் வந்து 10ஆக மாறிவிட்டது. இப்போ வரவு செலவு என்பது என்ன என்பதை பார்க்க நாம் இந்த பட்டனை கிளிக் செய்வோம். அதில் பார்த்தால் நிரல் இயக்கி கொண்டிருக்கின்றது. முடிந்தது. பார்த்தால் 5100 ரூபாய் உள்ளது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது. காலையில் டிபன் முடிந்தப்புறம் 4900 ரூபாய் உள்ளது. மதியத்தில் 4400, இரவில் 4100. ஸோ உங்களுக்கு 900 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 1000 ரூபா செலவாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நபர் 1ஆக இருக்கும்போது இரவில் காசு 0. ஸோ இப்போது மொத்த காசு வந்து 100 முறை 10, அதாவது 1000. அப்போ 5100லேருந்து 1000 கழிந்தால் 4100. ஸோ அதுதான் உங்களுக்கு கிடைத்த விடை இரவில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாறியாக வைத்துக்கொண்டு எழில் மொழியில் நீங்கள் ஒரு எளிதான ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கான்செப்டை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு பாடம். ஸோ மீண்டும் மறுபடி சந்திக்கும் போது நம்ம சரம் வகைகள், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் என பார்க்கப்படும் பதிப்பி, இந்த சரம் வகைகள், மாறிகள், அதெல்லாம் முதல் பாடத்தில் பார்த்தோம். இந்த 2வது பாடத்தில் இந்த மாறி மற்றும் எண் வகைகள், எண்ணில் செய்யப்படும் அந்த கணக்குகள், மீதம், கூட்டுதல், கழித்தல், பெருக்குதல், பிரிதல்,
ஆகியவற்றை பார்த்தீர்கள். சயின்டிஃபிக் நோட்டேஷன் எனப்படும் அந்த எக்ஸ்போனண்ட் அதையும் பார்த்தீர்கள். அப்புறம் ஒரு சின்ன வரவு செலவு கணக்கு, அது எத்தனை பேருக்கு வேணாலும் அதை மாற்றிக்கொள்ளும்படி 2 மாறியை வைத்துக்கொண்டு காசு எனப்படும் மாறியாலும் நபர் எனப்படும் மாறியாலும் ஒரு நாளின் முடிவில் எவ்வளவு பொருள் எவ்வளவு காசு உங்களிடம் உள்ளது என்பதை கணக்கு செய்யுமாறு ஒரு சின்ன நிரலையும் எழுதினீர்கள். இதுதான் இன்னைக்கு பாடம். நன்றி, வணக்கம்.